வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கையின் வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினசரி காலை 6 மணி அளவுல நமது சேனல்ல வெளியே வருகின்ற வானிலை தகவலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இன்றைய தினம் காலை 6 மணி முதல் தமிழகம் இலங்கையின் ஒரு சில இடங்கள்ல லேசான மழை எதிர்பார்க்கலாம். செயற்கைக்கோள் வரைபடத்தின் அடிப்படையிலும் இந்திய வானிலை ஆய்வு மையம் இலங்கை வானிலை ஆய்வு மையத்தின் தகவல் அடிப்படையிலும் பார்க்கும்போது அடுத்தடுத்த நாட்கள்ல தமிழகம் இலங்கைக்கு மழை காத்து கொண்டிருக்கின்றது. மிகவும் முக்கியமான தகவல். இன்றைய தினத்தை பொறுத்தவரையில பிற்பகல் 1 மணி முதல் தமிழகம் இலங்கையில மழை வாய்ப்புகள் சற்று அதிகரிக்கும். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இலங்கையின் கிழக்கு மாகாணம், தென் மாகாணம், மேற்கு மாகாணம், மத்திய மாகாணங்கள் வரைக்கும் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். மழையின் காரணமாக ஒரு சில இடங்கள்ல வெப்பநிலை குறையலாம். ஆனால் பரவலாக தமிழகம் இலங்கையின் அநேக இடங்கள்ல இயல்பை காட்டின வெப்பம் அதிகரித்திருக்கும். மீனவர்களுக்கான முக்கிய தகவலை பொறுத்தவரையில பெருமழை வாய்ப்புகள், புயல் காற்றின் எச்சரிப்பு இல்லை. மீனவர்கள் பாதுகாப்பாக உங்கள் பணிகளுக்கு நீங்கள் செல்லலாம். தொடர்ந்து மாலை நேரங்கள்ல இலங்கையின் அநேக இடங்கள்ல மழை பரவலாக இருக்கும். தமிழகத்துல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம். இரவு நேரங்கள்ல இலங்கையின் வட மத்திய மாகாணம், மத்திய மாகாணத்தின் பகுதிகள் பரவலாக கனமழை எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக பொலன்னறுவை, புத்தளம், வவுனியா, சிலாவம், அனுராதபுரம், கொச்சிக்கடை, கண்டி, கோட்டை, கொழும்பு போன்ற இடங்கள் மழையின் வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். தம்புள்ளை, பொலன்னறுவை ஆகிய இடங்கள்ல கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். வானிலை முன் அறிவிப்புகளை உங்களுக்காக, உங்கள் முன்னெச்சரிப்புக்காக தந்து கொண்டிருக்கின்றேன். தினசரி ஆண்டு முழுவதற்கும் காலையில சரியான நேரத்துல 6 மணிக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நிறைய நண்பர்கள் தமிழகம், இலங்கையிலும் தொடர்ந்து நமது தகவல்களை பார்க்கின்றீங்க. இன்னும் நமது தகவல்களை முழுவதுமாக பாருங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த தகவலை பகிர்ந்து விட்டு தொடர்ந்து அவர்களையும் பார்க்க சொல்லலாம். நாளைய தினம் திங்கட்கிழமை தமிழகம் இலங்கையில மழை தீவிரம் இருக்கின்றது. மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. பிற்பகல் 1 மணி அளவுல இருந்து இலங்கையில மிக தீவிரமாக மழை கொட்டி தீர்க்க போகின்றது. குறிப்பாக பிற்பகல் 3 மணி அளவுல இலங்கையினுடைய அனைத்து பகுதிகளிலும் மழை இருக்கும். குறிப்பாக கண்டி, பதுளை, ஹட்டன், டெனியாயா, தனமால்விலா போன்ற இடங்கள் மிக கனமழை இருக்கும். ரெட் அலர்ட்டை பொறுத்தவரையில கண்டி, மாத்தளை, கேகாலை, அதற்கொட்டு பகுதிகள் மிக தீவிரமாக மழை கொட்டி தீர்க்க போகின்றது. பலத்த காற்றுடன் இடியுடன் கூடிய மழை பதிவாகலாம். தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல மழை எதிர்பார்க்கின்றோம். தற்போது மிக தீவிரமாக வெப்பம் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தில வெப்பநிலை சற்று தொடர்ந்து அதிகரித்து வருவதை பார்க்கின்றோம். தற்போது 23ஆம் தேதி தமிழகத்தில சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கின்றது. இதன் காரணமாக நிறைய தேர்தல் பொதுக்கூட்டங்கள், தேர்தல் பிரச்சார கூட்டங்கள், தேர்தல் அணிவகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றது. நண்பர்கள் மிக தீவிரமாக பிரச்சாரம் ஒரு புறம், மிக தீவிரமான வெயில் ஒரு புறம், இதையெல்லாம் நீங்கள் நிச்சயமாக இந்த ஒரு சில நாட்களுக்கு அனுபவிக்க வேண்டியது அவசியம். அதே நேரத்துல மழையும் நமக்கு இருக்கின்றது. மிகவும் ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு தகவல். 23ஆம் தேதி நீங்கள் வாக்களிக்கும் நாளன்று மழை நிலவரம் இருக்குமா தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து ஒரு சில நாட்களுக்கு தமிழகம், இலங்கையில மழை தொடரும். 21ஆம் தேதி, 22ஆம் தேதி, குறிப்பாக 22ல இலங்கை முழுவதற்கும் மழை இருக்கும். தமிழகத்துல டெல்டா, தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள்ல மழை பதிவாகலாம். 23ஆம் தேதி தமிழகத்தில வாக்கு நாள்.
ஸோ தேர்தல் அன்று பிற்பகல் வேளைகளில் தமிழகத்தில தென் மாவட்டங்கள், டெல்டா, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், இலங்கையில தென் மாகாண பகுதிகள் ஒரு சில இடங்கள் மிக கனமழை இருக்கும். மாலை வேளைகளில் இந்த மழை தீவிரம் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது போன்ற தினசரி அடுத்தடுத்த நாட்கள் மழை காத்து கொண்டிருக்கின்றது. மிகவும் முக்கியமான செய்திகள் நமக்கு இருக்கின்றது. ஸோ நண்பர்கள் ஒவ்வொருவரும் நமது தகவல்களை பாருங்க, பார்த்து பயன்பெறுங்க. சந்தேகங்கள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்திடுங்க. இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று நம்புகின்றேன். இது போன்ற அடுத்தடுத்த நாட்கள் தீவிர மழை செய்தியுடன் உங்களோடு நான் இணைகின்றேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.